10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு ஐஐடி நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. Resolution. The effect of diffraction has an adverse effect in the sharpness of image formed. There is always a spread of central maximum in the image for every point of the object. For every point of the object acts as a point source. இப்போ வந்து ஷார்ப்னஸ் ஆஃப் இமேஜ் ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா எதுனா இந்த டைஃப்ராக்ஷன் எஃபெக்ட்டுங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் ஒன். இப்போ ஷார்ப்னஸ் ஆஃப் இமேஜ் ஃபார்ம் ஆகிறதுக்கு எது வந்து பார்த்தோன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா அந்த டைஃப்ராக்ஷன். அப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து ஒரு சென்ட்ரல் மேக்ஸிமத்துலேருந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா இமேஜ் ஃபார்ம் ஆகுது. இப்போ ஸ்க்ரீனில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா சென்ட்ரல் மேக்ஸிமம் அப்படியே என்னாகும் அப்படின்னு பார்த்தோன்னா இமேஜ் வந்து இதாகும். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ரெக்டாங்குலர் ஸ்லிட்டை கன்சிடர் பண்ணுறோம். அப்போ அந்த ரெக்டாங்குலர் ஸ்லிட்டில் ஈச் பாயிண்ட் ரெக்டாங்குலர் ஸ்லிட்டில் இருக்க ஒவ்வொரு பாயிண்ட்டுமே என்னவா ஆக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு பாயிண்ட் சோர்ஸாக ஆக்ட் ஆகுது. ஒவ்வொரு பாயிண்ட்டுமே என்ன ஆகுது, ஒரு பாயிண்ட் சோர்ஸாக வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆக்ட் ஆகுது. அப்போ அந்த ரெக்டாங்குலர் ஸ்லிட்டில் இப்போ லைட் இமேஜ் வந்து பட்டோடனே என்னாகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சென்ட்ரல் மேக்ஸிமம் கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து என்னாகும் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபர்தராக எந்தெந்த பாயிண்ட் இருக்கோ அந்த ரெக்டாங்குலர் ஸ்லிட்டில் இருக்க பாயிண்ட்ஸ் எல்லாமே என்னாகும் ஒரு பாயிண்ட் சோர்ஸாக இருக்கும். அப்போ அந்த பாயிண்ட் சோர்ஸு என்னாகும் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு சென்ட்ரல் மேக்ஸிமத்தை ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ இப்போ 10 பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா 10 பாயிண்ட்ஸுமே இப்போ இந்த ரெக்டாங்குலர் ஸ்லிட்டில் ஒரு 10 பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த 10 பாயிண்ட்ஸுமே என்னாகும் அப்படின்னா ஒரு சென்ட்ரல் மேக்ஸிமத்தை வந்து என்னாகும் ஃபார்ம் பண்ணும். அப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா அப்போ அந்த எல்லா பாயிண்ட் சோர்ஸுமே அது எல்லாமே என்னாகும் அப்படின்னு பார்த்தோன்னா ஒவ்வொரு பாயிண்ட் சோர்ஸுமே என்னாகும் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு சென்ட்ரல் மேக்ஸிமம் இமேஜை வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபார்ம் பண்ணும். அப்போ ஃபஸ்ட்டு சென்ட்ரல் பாயிண்ட் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு மேக்ஸிமம் இமேஜ் ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா சென்ட்ரல் மேக்ஸிமத்துலேருந்து வந்து பார்த்தோன்னா அப் டவுனில் இருக்க எல்லா பாயிண்ட்ஸுமே என்னாகும் அப்படின்னு பார்த்தோன்னா ஒவ்வொன்றுமே என்னாகும் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு சென்ட்ரல் மேக்ஸிமம் இமேஜை வந்து பார்த்தோன்னா ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ ஒவ்வொரு பாயிண்ட்டுமே என்னவா ஆக்ட் ஆகுது அப்படின்னா அங்கே வந்து பார்த்தோன்னா பாயிண்ட் சோர்ஸாக ஆக்ட் ஆகுது. ஒவ்வொன்றுமே என்னவா ஆக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் சோர்ஸாக ஆக்ட் ஆகுது. அப்போ த கண்டிஷன் ஃபார் சென்ட்ரல் மேக்ஸிமம் ப்ரொடியூஸ் சென்ட்ரல் மேக்ஸிமம் ஆர் ஃபஸ்ட்டு மினிமம் சென்ட்ரல் மேக்ஸிமம் ஆர் ஃபஸ்ட்டு மினிமம்னு எடுத்துக்கலாம். ப்ரொடியூஸ்டு த ரெக்டாங்குலர் ஸ்லிட். நம்ம எந்த ஸ்லிட்டை கன்சிடர் பண்ணியிருக்கோம், அப்போ ரெக்டாங்குலர் ஸ்லிட்டு. அப்போ த கண்டிஷன் ஃபார் சென்ட்ரல் மேக்ஸிமம் ப்ரொடியூஸ்டு பை ரெக்டாங்குலர் ஸ்லிட் இஸ் கிவன் பை த ஈக்குவேஷன். இது வந்து ஜென்ரல் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா ஏ சைன் தீட்டாஸ் ஈக்குவல் டு லாம்டா. ஏ சைன் தீட்டாஸ் ஈக்குவல் டு லாம்டா. இப்போ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏ சைன் தீட்டாஸ் ஈக்குவல் டு லாம்டான்னு சொன்னோமா. அப்போ இதில் வந்து பார்த்தோன்னா தீட்டாங்கிறது வந்து எது அப்படின்னு பார்த்தோன்னா ஆங்குலர் வந்து பார்த்தோன்னா செப்பரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். தீட்டாங்கிறது வந்து என்னது, ஆங்குலர் செப்பரேஷன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏங்கிறத வந்து பார்த்தோன்னா இந்த லென்ஸோட டிஸ்டன்ஸ். லென்ஸு வந்து பார்த்தோன்னா லென்ஸோட வந்து லென்த்தை தான் நம்ம என்னென்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா லென்த் ஆஃப் த லென்ஸு தான் வந்து பார்த்தோன்னா ஏ. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா தீட்டாங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆங்குலர் செப்பரேஷன். தீட்டா இஸ் த ஆங்குலர் செப்பரேஷன். லாம்டாங்கிறது வந்து பார்த்தோன்னா நம்ம யூஸ் பண்ணுற லைட்டோட வேவ்லென்த். இப்போ அதே வந்து பார்த்தோன்னா நம்ம எதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ சப்போஸ் இப்போ வந்து ரெக்டாங்குலர் ஸ்லிட்டுக்கு பதிலாக நம்ம வந்து ஒரு சர்க்குலர் ஸ்லிட்டை யூஸ் பண்ணுறோம். இது சர்க்குலர் ஸ்லிட்டு. அப்போ பட் ஏ சர்க்குலர் ஸ்லிட் ப்ரொடியூஸ் த டைஃப்ராக்ஷன் பேட்டர்ன் ஆஃப் கான்சென்ட்ரிக் சர்க்கிள். அப்போ சர்க்குலர் ஸ்லிட்டை யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தோன்னா அது எதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னா கான்சென்ட்ரிக் சர்க்கிளை ப்ரொடியூஸ் பண்ணோம். அந்த கான்சென்ட்ரிக் சர்க்கிளை தான் வந்து பார்த்தோன்னா அரேஸ் டிஸ்க் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கான்சென்ட்ரிக் சர்க்கிளை தான் என்னன்னு சொல்கிறோம், அரேஸ் டிஸ்க். சரி, இப்போ மோஸ்ட் ஆஃப் த ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபார்ம் images of object only through the circular slits.
அப்போ மோஸ்ட் ஆஃப் த ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வந்து ஃபார்ம் ஆகிற இமேஜ் எல்லாமே எதனால் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த சர்க்குலர் டிஸ்க்னால ஃபார்ம் ஆகுது. அப்போ மோஸ்ட் ஆஃப் த ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வந்து ஃபார்ம் ஆகிற அந்த இமேஜஸ் எல்லாம் எதனால் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா சர்க்குலர் டிஸ்கில். ஒரு ஃபியூ இமேஜஸ் ஃபார்ம் ஆகுறது எது அப்படின்னா இந்த ரெக்டாங்குலர் ஸ்லிட்டு. அதே வந்து மோஸ்ட் ஆஃப் த ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் ஃபார்ம் ஆகிறது எதில் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த சர்க்குலர் டிஸ்க். அப்போ அதுக்கான கண்டிஷன் த கண்டிஷன் ஃபார் சென்ட்ரல் மேக்ஸிமம். அப்போ இந்த கண்டிஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா a sin theta = 1.22 lambda. இது வந்து எதுக்கான கண்டிஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சர்க்குலர் டிஸ்க்குக்கான கண்டிஷன். அப்போ சர்க்குலர் டிஸ்க் அப்படின்னா கண்டிஷன் என்னன்னா a sin theta = 1.22 lambda. அப்போ இது வந்து பார்த்தோன்னா ரெக்டாங்குலர் டிஸ்க்குக்கான கண்டிஷன் என்னன்னா a sin theta = lambda. அதே வந்து பார்த்தோன்னா சர்க்குலர் டிஸ்க்குக்கான கண்டிஷன் வந்து என்னது அப்படின்னு பார்த்தோன்னா a sin theta = 1.22 lambda. அப்போ இதில் here the numerical value 1.22 appears in the expression for the central maximum or first minimum formed by the circular slit. அப்போ இது வந்து பார்த்தோன்னா 1.22ங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா அது வந்து என்னென்னா ஒரு நியூமரிக்கல் வேல்யூ. அப்போ அந்த நியூமரிக்கல் வேல்யூ எதுக்காக அப்படின்னா அந்த நியூமரிக்கல் வேல்யூவோட எக்ஸ்பிரஷன் என்னன்னா சென்ட்ரல் மேக்ஸிமம் ஆர் ஃபர்ஸ்ட் மினிமம் ஃபார்ம்டு பை த சர்க்குலர் ஸ்லிட். அப்போ ஃபார்ம் ஆகும்போது அதோட நியூமரிக்கல் வேல்யூ வந்து எவ்வளவு அப்படின்னு பார்த்தோன்னா 1.22. அப்போ இது வந்து சர்க்குலர் டிஸ்க்குக்கான கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா a sin theta = 1.22 lambda. இது ஏங்கிறது நமக்கு தெரியும், ஏங்கிறது தான் நமக்கு சொல்லிட்டோம் இந்த லென்த்து. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா தீட்டாங்கிறது ஆங்குலர் செப்பரேஷன். நெக்ஸ்ட்டு வந்து 1.22 இஸ் த நியூமரிக்கல் வேல்யூ. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா எதுக்கான நியூமரிக்கல் வேல்யூனா சென்ட்ரல் மேக்ஸிமம் ஆர் ஃபர்ஸ்ட் மினிமம் ஃபார்ம்டு பை த சர்க்குலர் டிஸ்க்குக்கான நியூமரிக்கல் வேல்யூ தான் எவ்வளோ அப்படின்னா 1.22. நெக்ஸ்ட்டு லாம்டாங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற லைட்டோட வேவ்லென்த்து தான் வந்து பார்த்தோன்னா லாம்டான்னு சொல்லியிருக்கோம். இப்போ நம்ம இந்த டயக்ராமில் பார்த்தோம் அப்படின்னா தெரியும் நமக்கு வந்து ஆங்கிள் இந்த ஆங்கிள் வந்து பார்த்தோன்னா தீட்டான்னு எடுத்திருக்கோம். இந்த டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா r0ன்னு எடுத்திருக்கோம். இந்த டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தோன்னா இங்கே நம்ம கொடுத்துருக்கோம். இந்த டிஸ்டன்ஸ் வந்து என்னது r0. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா லென்ஸுக்கும் இந்த ஸ்க்ரீனுக்கும் இன்பிட்வீனில் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா எஃப்னு எடுத்திருக்கோம். சரியா? அப்போ அது எஃப்ங்கிறது வந்து பார்த்தோன்னா ஃபோக்கல் லென்த்து. இப்போ ஃபார் ஸ்மால் ஆங்கிள் நம்ம கன்சிடர் பண்ணுற இந்த ஆங்கிள் எப்படி இருக்குது அப்படின்னா ஸ்மால் ஆங்கிளாக இருக்குது. அப்போ ஃபார் ஸ்மால் ஆங்கிள்ஸ் sin theta = theta. sin thetaவை நம்ம என்ன எடுப்போம் அப்படின்னா தீட்டான்னு எடுப்போம். அப்போ இந்த ஈக்குவேஷனை எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா a sin theta = 1.22 lambda. இதில் வந்து பார்த்தா அப்படின்னா நம்ம கன்சிடர் பண்ணுற ஆங்கிள் வந்து ஸ்மால் ஆங்கிளாக இருந்தது அப்படின்னா சைன் தீட்டாவை நம்ம என்னென்னு கன்சிடர் பண்ணிக்கலாம் அப்படின்னா தீட்டான்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்போ சைன் தீட்டாவை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அங்கே என்னென்னு சப்ஸ்டிட் பண்ணலாம் அப்படின்னா தீட்டான்னு சப்ஸ்டிட் பண்ணலாம். அப்போ தீட்டான்னு சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா a theta = 1.22 lambda. a theta = 1.22 lambda. இப்போ இதில் வந்து நம்ம வந்து தீட்டா கால்குலேட் பண்ணுறோம். தீட்டா இஸ் த ஆங்குலர் செப்பரேஷன். அப்போ ஆங்குலர் செப்பரேஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ அப்படின்னா தீட்டா = 1.22 lambda divided by a. 1.22 lambda divided by a. இப்போ ஃப்ரம் த ஜாமெட்ரி இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தீட்டாவோட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். அப்போ தீட்டாவோட வேல்யூ கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா தீட்டாங்கிறது எது சைன் தீட்டா ஆப்போசிட் சைடு பை ஹைப்போட்டனஸா. அப்போ ஆப்போசிட் சைடை வந்து நம்ம என்ன எடுத்திருக்கோம் r0ன்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஹைப்போட்டனஸோட வேல்யூ வந்து எஃப். அப்போ தீட்டா r0 டிவைட் பை எஃப். தீட்டாவோட வேல்யூ வந்து என்னது r0 டிவைட் பை எஃப். அப்போ தீட்டாவை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம என்னென்னு சப்ஸ்டிட் பண்ணலாம் அப்படின்னா r0 டிவைட் பை எஃப்னு சப்ஸ்டிட் பண்ணலாம். எங்கே இந்த அபோ ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். அப்போ இங்கே தீட்டாவோட வேல்யூ நம்ம எப்படி கால்குலேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா சைன் இங்கே நம்ம கன்சிடர் பண்ணுறது சைன் ஆங்கிள். அப்போ சைன் தீட்டா = ஆப்போசிட் சைடு பை ஹைப்போட்டனஸ். அப்போ ஆப்போசிட் சைடோட வேல்யூ r0. நெக்ஸ்ட்டு ஹைப்போட்டனஸோட வேல்யூ எஃப். அப்போ தீட்டா = r0 டிவைட் பை எஃப். இப்போ தீட்டாவோட வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். இப்போ தீட்டாவோட வேல்யூவை எதில் சப்ஸ்டிட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த அபோ ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். அப்போ சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா r0 பை எஃப் = 1.22 lambda divided by ஏன்னு வரும். இப்போ நமக்கு என்னென்னா r0ஓட வேல்யூ கால்குலேட் பண்ணுறோம்.
இப்போ R0 வேல்யூ வந்து என்னென்னா ஸ்பேசியல் வந்து ரெசல்யூஷன். R0ங்கிறது என்னது ஸ்பேசியல் ரெசல்யூஷன். ஸ்பேசியல் ரெசல்யூஷனோட வேல்யூ தான் R0. அப்போ R0 ஈக்குவல் டு 1.22 lambda into f divided by a. அப்போ R0 இஸ் த ஸ்பேசியல் ரெசல்யூஷன். நெக்ஸ்ட் தீட்டாங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னென்னா ஆங்குலர் ரெசல்யூஷன். தீட்டாங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆங்குலர் ரெசல்யூஷன் சொல்லுவோம். சரி, இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த டயக்ராம் பாருங்கள். இப்போ வந்து 2 பாயிண்ட் சோர்ஸ் ஆஃப் லைட், 2 பாயிண்ட் சோர்ஸ் ஆஃப் லைட்டை கன்சிடர் பண்ணுறேன். அந்த லைட் சோர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஸ்க்ரீனில் வந்து நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னா ரெண்டுமே என்ன ஆகிருக்கு, கோயின்சைட் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு வந்து எப்படி இருக்குது, கோயின்சைட் ஆகிருக்கு. அப்போ இப்போ வந்து 2 பாயிண்ட் சோர்ஸ் ஆஃப் இமேஜ், லைட் இமேஜ் எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு ஸ்க்ரீனில் தெரியுது. அப்போ அந்த டைஃப்ராக்ஷன் பேட்டர்னால் அந்த 2 பாயிண்ட் சோர்ஸும் என்னது 1 பாயிண்ட் சோர்ஸ் இமேஜாக ஒன்னோட பாயிண்ட் சோர்ஸ் இமேஜில் இன்னொன்று வந்து என்ன ஆகிருக்கு, ஓவர்லேப் ஆகிருக்கு. இப்போ நான் வந்து ஒரு ஸ்க்ரீன் வச்சுருக்கேன். இப்போ ஸ்க்ரீனில் வந்து பார்த்தோன்னா ஸ்க்ரீனுக்கு ஒரு சம் டிஸ்டன்ஸ்லேருந்து ஒரு லைட் சோர்ஸ், 2 லைட் சோர்ஸ் வருது. அந்த லைட் சோர்ஸு எதில் வந்து படுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்க்ரீனில் படுது. அப்போ ஸ்க்ரீனில் படும்போது என்ன ஆகுது, இந்த லென்ஸ் வழியாக டைஃப்ராக்ட் ஆகி வந்து ஸ்க்ரீனில் படுது. அப்போ ஸ்க்ரீனில் படும்போது ஒரு இமேஜ் மேலேயே இன்னொரு பாயிண்ட் இமேஜும் வந்து என்ன ஆகுது, ஃபார்ம் ஆகுது. அப்போ ரெண்டுமே என்ன ஆயிருக்கு அப்படின்னா ஓவர்லேப் ஆகிருக்கு. அப்போ ஓவர்லேப் ஆயிருந்தது அப்படின்னா ஓவர்லேப் ஆகிருக்கும்போது அங்கே வந்து என்னது 2 இமேஜ் இருக்குது. அந்த 2 இமேஜும் என்ன ஆகிருக்கு, ஒன்றோட ஒன்று ஓவர்லேப் ஆகிருக்கு. அப்போ அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், அன்ரிசால்வ்டு. அப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒன்று இருக்கிறது, ஃபஸ்ட்டு டயக்ராமில் இருக்கிறது வந்து என்னென்னா அன்ரிசால்வ்டு அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அன்ரிசால்வ்டு அப்படிங்கும்போது நமக்கு வந்து என்ன இருக்குது, ஒன்று மேலே ஒன்று வந்து என்ன இருக்குது அப்படின்னா ஓவர்லேப் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தோன்னா மறுபடியும் என்ன பண்ணுறேன், ரிசால்வ் பண்ணுறேன். அப்போ ஜஸ்ட்டு ரிசால்வ்டு. செகண்ட் ஒன்றில் வந்து என்ன இருக்குது, கொஞ்சம் வந்து என்ன கொஞ்சமாக என்ன இருக்குது அப்படின்னா ரிசால்வ்னா தனித்தனியாக செப்பரேட் ஆகிருக்கு. ஏன்னா ஜஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ரிசால்வ் ஆகிருக்கு. அப்போ வந்து நம்ம ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம், ரிசால்வ் பண்ணுறோம். அப்போ ரிசால்வ் பண்ணும்போது இது வந்து செகண்ட் ஒன்று வந்து பார்த்தோன்னா ஜஸ்ட்டு ரிசால்வ்டு. அப்போ ஜஸ்ட்டு ரிசால்வ்டு அப்போ வந்து என்ன ஆகிருக்கு அப்படின்னா அந்த 2 பாயிண்ட் சோர்ஸும் ஜஸ்ட்டு கொஞ்சம் என்ன ஆகிருக்கு, ஆனால் ஓவர்லேப் ஆகிருக்கு. ஆனால் ஓவர்லேப்லேருந்து என்ன ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா ஜஸ்ட்டு ரிசால்வ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு தேர்ட் டயக்ராமில் பார்த்தோம் அப்படின்னா வெல் ரிசால்வ்டு. அப்போ என்ன இருக்குது, அகெயின் நம்ம வந்து ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி ரிசால்வ் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தோன்னா வெல் ரிசால்வ்டு. அப்போ 2 பாயிண்ட் சோர்ஸும் என்ன ஆயிடுச்சு, தனித்தனியாக ரிசால்வ் ஆயிடுச்சு. அப்போ அன்ரிசால்வ்டு அப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னா ஓவர்லேப் ஆகிருக்கு. 2 பாயிண்ட் சோர்ஸோட இமேஜும் ஓவர்லேப் ஆகிருக்கு எங்கள் ஸ்க்ரீனில். செகண்ட் ஒன்றில் வந்து ஜஸ்ட்டு ரிசால்வ்டு அப்போ வந்து பார்த்தோன்னா கொஞ்சமாக என்ன ஆயிருக்கு அப்படின்னா இது செப்பரேட் ஆயிடுச்சு. ஆனால் கொஞ்சம் வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா செப்பரேட் ஆகாமல் ஒன்றோட ஒன்று கொஞ்சமாக ஓவர்லேப் ஆகிருக்கு. அடுத்து நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன்றில் எப்படி இருக்குது அப்படின்னா ஃபுல்லாக என்ன ஆயிடுச்சு அப்படின்னா செப்பரேட் ஆயிடுச்சு. அப்போ அதை வந்து வெல் ரிசால்வ்டுன்னு சொல்கிறோம். அப்போ இதை வந்து என்னென்னு சொல்கிறோம், வெல் ரிசால்வ்டு. இது வந்து என்னென்னா ஜஸ்ட்டு ரிசால்வ்டு. அப்போ ஜஸ்ட் ரிசால்வ்டுனா அந்த 2 பாயிண்ட் சோர்ஸும் என்ன ஆகலை, செப்பரேட் ஆகலை. அப்போ செப்பரேட் ஆகாத போது அதை வந்து என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ஜஸ்ட்டு ரிசால்வ்டுன்னு சொல்கிறோம். இதே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒன்றோட ஒன்று ஓவர்லேப் ஆகிருக்கும்போது நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா அதை வந்து என்னது அன்ரிசால்வ்டு. ஒன்றோட ஒன்று ஓவர்லேப் ஆகிருக்கும்போது அதை வந்து என்னென்னு சொல்கிறோம், அன்ரிசால்வ்டு. இப்போ இது வந்து என்னது ஃபஸ்ட்டு 2 பாயிண்ட் சோர்ஸை நம்ம சொன்னோம். 2 பாயிண்ட் சோர்ஸை சொல்லும்போது ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒன்றோட ஒன்று ஓவர்லேப் ஆகிருந்ததுன்னா அதை வந்து அன்ரிசால்வ்டு. அப்போ ஸ்க்ரீனில் தெரியும் போது அப்போ வந்து என்ன பண்ணுறோம், நம்ம ரிசால்விங் பவரை ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம், ரிசால்வ் பண்ணுறோம். அப்போ ரிசால்வ் பண்ணும்போது இப்போ ரிசால்விங் பவர் எப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹையாக இருக்கும் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற பவர் ரிசால்விங் பவர் ஈக்குவல் டு 1/4 ஃபோக்கல் லென்த்துன்னு சொல்லுவோம். பவர் ஈக்குவல் டு 1/4 ஃபோக்கல் லென்த்து. அப்போ நம்ம யூஸ் பண்ணுற லென்ஸோட ஃபோக்கல் லென்த்து கம்மியாக இருக்கும். கம்மியாக இருக்கும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா ரெசல்யூஷனுங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா ஹையாக இருக்கும். ரெசல்யூஷன் வந்து எப்படி இருக்கும், ஹையாக இருக்கும். அப்போ ரிசால்விங் பவரும் எப்படி இருக்கும் அப்படின்னா ஹையாக இருக்கும். அப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற வந்து அதோட ஃபோக்கல் லென்த்தை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். அப்போ இது வந்து என்ன ஆகும், அப்போ அந்த யூஸ் பண்ணுற லென்ஸோட வந்து ஃபோக்கல் லென்த்து டிஸ்டன்ஸை வேரி பண்ணிக்கிட்டே வர நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபோக்கல் லென்த்தோட டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தோன்னா குறைஞ்சது அப்படின்னா ரிசால்விங் பவர் வந்து என்னாகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். அப்போ நமக்கு வந்து ரெசல்யூஷன் வந்து நல்லா வந்து பார்த்தோம் அப்படின்னா
நல்லா வந்து என்னாகும் அந்த 2 ஆப்ஜெக்ட்டும் கோயின்சைட் ஆகிருந்து அப்படியே என்ன ஆகிட்டே இருக்கும், செப்பரேட் ஆகிட்டே வரும். அப்போ வந்து நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த 2 பாயிண்ட் சோர்ஸ்க்கு இன்பிட்வீன் இருக்க டிஸ்டன்ஸை நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா கிளியராக பார்க்க முடியும். அப்போ இதுதான் வந்து பார்த்தோன்னா அக்கார்டிங் டு ராலே கிரிட்டீசியன் படி பார்த்தோம் அப்படின்னா the 2 points on an image are said to be just resolved when the one diffraction pattern coincide with the first minimum of the other and vice versa. அப்போ என்னன்னா ராலேஸ் கிரிட்டீசியன் அப்படின்னா என்னென்னா 2 பாயிண்ட் இமேஜ் வந்து என்ன இருக்குது அப்படின்னா ஒன்றோட ஒன்று ஓவர்லேப் ஆகிருக்கு. ஒன்றோட ஒன்று ஓவர்லேப் ஆனதை என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா அப்படின்னா ரிசால்வ் பண்ணுறது தான் வந்து பார்த்தா அப்படின்னா ஒன்றோட தனித்தனியாக வந்து செப்பரேட் பண்ணுறது தான் வந்து என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ராலேஸ் கிரிட்டீசியன். அப்போ அக்கார்டிங் டு ராலேஸ் கிரிட்டீசியன் the 2 points on an image are said to be just resolved when the one of diffraction pattern coincide with the first minimum of the other and vice versa. சரியா? அப்போ வந்து என்னென்னு சொல்லியிருக்கோம், ஒன்றோட ஒன்று கோயின்சைட் ஆகிருக்கும். அப்போ இதை வந்து பார்த்தோன்னா அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ராலேஸ் கிரிட்டீசியன். சரியா? இப்போ இதில் நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா R0ங்கிறது தான் நம்ம என்னென்னு சொல்லிட்டோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சென்ட்ரல் மேக்ஸிமத்துக்கு மஸ்ட் பி லீஸ்ட் டிஸ்டன்ஸ். சென்ட்ரல் மேக்ஸிமத்துலேருந்து இருக்க லீஸ்ட் டிஸ்டன்ஸை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா R0ன்னு சொல்கிறோம். அப்போ அந்த R0 தான் நம்ம என்னென்னு சொல்லியிருப்போம் அப்படின்னா ஸ்பேஷியல் ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி தீட்டாங்கிறது நம்ம என்னென்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம். தீட்டாங்கிறது வந்து பார்த்தோன்னா என்னென்னா ஆங்குலர் ரெசல்யூஷன் அப்படின்னு சொன்னோம். தீட்டாங்கிறது ஆங்குலர் ரெசல்யூஷன். இப்போ நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா த வேவ் லென்த் ஆஃப் லைட் ஸ்மாலாக இருக்குது. வேவ் லென்த் ஆஃப் லைட் வந்து பார்த்தோன்னா ஸ்மாலராக இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தோன்னா சைஸ் ஆஃப் த அப்பர்ச்சர் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட், அந்த அப்பர்ச்சரோட சைஸ், அப்பர்ச்சர் அப்படிங்கிறது நமக்கு என்ன அப்படின்னா நம்ம கிடைக்கிற இமேஜ் அது வந்து பார்த்தோன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா லார்ஜராக இருக்கும். அப்போ நமக்கு வந்து சைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற வேவ் லென்த் ஆஃப் லைட்டு வந்து ஸ்மாலராக இருந்தது அப்படின்னா நமக்கு கிடைக்கிற அது இமேஜ் வந்து பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா லார்ஜராக இருக்கும். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இப்போ ரெசல்யூஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா ஸ்டேட்மெண்ட்டு த எபிலிட்டி ஆஃப் அன் ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் to distinguish two closely adjacent objects or to point on the same object is said to be the resolving power of the instrument. அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ 2 ஆப்ஜெக்ட் இருக்குது, 2 ஆப்ஜெக்ட்டும் எப்படி இருக்குது அப்படின்னா க்ளோஸாக இருக்குது. அப்போ க்ளோஸாக இருக்கும்போது நம்ம வந்து ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி வாட்ச் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா அந்த க்ளோஸாக இருக்கிறது வந்து பார்த்தோன்னா ஒரு சிங்கிள் இமேஜாக நமக்கு தெரியும். அப்போ அந்த சிங்கிள் இமேஜை நமக்கு என்ன ஆகுது, தனித்தனியாக செப்பரேட் பண்ணுறது. அப்போ செப்பரேட் பண்ணுறது தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரிசால்விங் பவர். சரியா? அப்போ ரிசால்விங் பவர்னாவே என்ன அப்படின்னா த எபிலிட்டி ஆஃப் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் டு டிஸ்டிங்விஷ் த டூ க்ளோஸ்லி அட்ஜசன்ட் ஆப்ஜெக்ட் ஆர் 2 பாயிண்ட்ஸ் ஆன் த சேம் ஆப்ஜெக்ட் இஸ் செட் டு பி த ரிசால்விங் பவர் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட். இப்போ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ரிசால்விங் பவரும் ரெசல்யூஷனும் எப்படி இருக்கும் அப்படின்னா ரெசிப்ரோக்கல் ஆஃப் ஈச் அதர். ரிசால்விங் பவர் அண்டு ரெசல்யூஷன் ரெண்டுமே எப்படி இருக்கும் அப்படின்னா ரெசிப்ரோக்கல் ஆஃப் ஈச் அதர். அப்போ இதில் வந்து என்னென்னா இந்த ரெசல்யூஷனில் சொன்னோம் அப்படின்னா என்னென்னா இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறோம் 2 பாயிண்ட் சோர்ஸை ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லியிருப்போம், 2 பாயிண்ட் சோர்ஸை கன்சிடர் பண்ணியிருப்போம். அப்போ அந்த 2 பாயிண்ட் சோர்ஸும் நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா இந்த டைஃப்ராக்ஷன் பேட்டர்னால் 2 பாயிண்ட் சோர்ஸும் என்ன ஆகுது அப்படின்னா ஒரே ஒரு இமேஜை ஃபார்ம் பண்ணுது. அப்போ அங்கே ஒரே இமேஜில் வந்து என்னது 2 இமேஜ் வந்து பார்த்தோன்னா கோயின்சைட் ஆகிருக்கு. ஒரு பாயிண்ட் இமேஜ்லேயே அனதர் பாயிண்ட் இமேஜ் என்ன ஆகுது அப்படின்னா கோயின்சைட் ஆகிருக்கு. அப்போ என்ன பண்ணுறோம், அந்த 2 பாயிண்ட் இமேஜை தனித்தனியாக செப்பரேட் பண்ணுறோம். அப்போ செப்பரேட் பண்ணுறது தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ரெசல்யூஷன். அப்போ தனித்தனியாக
ரெண்டு ஓவர்லாப் ஆகிருக்கிறத ரெண்டையும் என்ன பண்ணுறோம், தனித்தனியாக செப்பரேட் பண்ணுறோம். அப்போ செப்பரேட் பண்ணுற அந்த ப்ராசஸை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ரெசல்யூஷன். அப்போ ரெசல்யூஷனும் ரிசால்விங் பவரும் எப்படி இருக்கும் அப்படின்னா ரெசிப்ரோக்கல் ஆஃப் ஈச் அதர். ரிசால்விங் பவரும் ரெசல்யூஷனும் எப்படி இருக்கும், ரெசிப்ரோக்கல் ஆஃப் ஈச் அதர். ஓகே, அடுத்த நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 7.14 ப்ராப்ளம். த ஆப்டிக்கல் டெலஸ்கோப் in the Vainu Babu Observatory at Kavalur has an objective lens of diameter 2.3 meter. What is the angular resolution if the wavelength of light used in 589 nanometer? இப்போ நம்ம வந்து ஒரு அப்ஜெக்டிவ் லென்ஸு ஓட டயாமீட்டர் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆப்டிக்கல் டெலஸ்கோப் அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா காவலூரில் இருக்க அந்த ஆப்டிக்கல் டெலஸ்கோப்போட நேம் என்னென்னா வைனு பாபு. அந்த வைனு பாபு அந்த ஆப்டிக்கல் டெலஸ்கோப்பில் இருக்க அப்ஜெக்டிவ் லென்ஸோட டயாமீட்டர் எவ்வளவு அப்படின்னா 2.3 மீட்டர். நெக்ஸ்ட்டு அதில் எவ்வளோ வேவ்லென்த்தை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா 589 நேனோமீட்டர் யூஸ் பண்ணுறோம் வேவ்லென்த்து. அப்போ அதோட ஆங்குலர் ரெசல்யூஷனை கேட்குறாங்க. ஆங்குலர் ரெசல்யூஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா தீட்டாவோட வேல்யூ தான் கால்குலேட் பண்ணும். அப்போ நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏ கொடுத்துருக்காங்க. ஏங்கிறது வந்து பார்த்தோன்னா டயாமீட்டர். ஏங்கிறது வந்து பார்த்தோன்னா இந்த லென்ஸோட டயாமீட்டரு எவ்வளோ அப்படின்னா 2.3 மீட்டரு. நெக்ஸ்ட்டு லாம்டாங்கிறது வந்து அதை வேவ்லென்த்து எவ்வளோ அப்படின்னா 589 நேனோமீட்டர். அப்போ தீட்டாஸ் ஈக்குவல் டு கால்குலேட் பண்ணணும். அப்போ நமக்கு தெரியும் தீட்டாவோட வேல்யூ நமக்கு தெரியும். தீட்டாஸ் ஈக்குவல் டு 1.22 லாம்டாவா, தீட்டாஸ் ஈக்குவல் டு 1.22 லாம்டா டிவைட் பை ஏ. இப்போ 1.22 இன்ட்டு லாம்டாவோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 589 நேனோமீட்டரா. அப்போ 1 நேனோமீட்டருங்கிறது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா 1 × 10⁻⁹ மீட்டர். அப்போ 589 × 10⁻⁹ மீட்டர் டிவைடட் பை ஏவோட வேல்யூ வந்து எவ்வளோ அப்படின்னா அது அப்ஜெக்டிவ் லென்ஸோட டயாமீட்டர் எவ்வளோ அப்படின்னா 2.3. இப்போ இதுலேருந்து பார்த்தோம் அப்படின்னா தீட்டாவோட வேல்யூ இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணுறோம். இது 1.22 இன்ட்டு 589 டிவைடட் பை 2.3 சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு வேல்யூ என்ன வரும் அப்படின்னா தீட்டாஸ் ஈக்குவல் டு 3.124 × 10⁻⁻7 ரேடியன். அப்போ ஃபைனலாக இதோட ஆங்குலர் செப்பரேஷனோட வேல்யூ வந்து எவ்வளவு 3.124 × 10⁻⁻7 ரேடியன். இப்போ ரேடியனில் இருக்கிறத நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா டிகிரிக்கு கன்வெர்ட் பண்ணுறோம். அப்போ மினிட்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா இதை வந்து மினிட்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னா இதெல்லாம் லாகர்தம் டேபிளில் பார்த்துக்கலாம். அப்போ லாகர்தம் டேபிளில் நம்ம யூஸ் பண்ணி இதோட வேல்யூ கால்குலேட் பண்ணிக்கலாம். அப்போ வந்து 3.124 × 10⁻⁷ ரேடியனுக்கு ஈக்குவலண்ட்டான வேல்யூ இது வந்து என்னென்னா ஆங்குலர் செப்பரேஷனோட டிகிரியில் இது வந்து அப்ராக்சிமேட் வேல்யூ தான். அப்போ இந்த அப்ராக்சிமேட் வேல்யூ எவ்வளவு அப்படின்னு பார்த்தோன்னா 0.0011 மினிட். அப்போ இதில் இது வந்து எதுக்கு அப்படின்னா ரேடியனில் சொன்னோம் அப்படின்னா அதோட வேல்யூ என்னென்னா 3.124 × 10⁻⁷ ரேடியன். அதே வந்து பார்த்தோம் அப்படின்னா மினிட்டில் நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா தீட்டாவோட வேல்யூ என்ன அப்படின்னா 0.0011 மினிட். அப்போ இதில் வந்து இப்போ லாஸ்ட்டாக நோட்னு கொடுத்துருக்காங்க. நோட் த ஆங்குலர் ரெசல்யூஷன் ஆஃப் த ஹியூமன் ஐ இஸ் அப்ராக்சிமேட்லி. அப்போ நம்மளோட ஹியூமன் ஐயோட ஆங்குலர் ரெசல்யூஷன் வேல்யூ வந்து அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 3.4 3 × 10⁻⁴ ரேடியன். இது நம்மளோட ஆங்குலர் ஹியூமன் ஐயோட வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆங்குலர் ரெசல்யூஷன் வந்து எவ்வளோ அப்ராக்சிமேட்டாக 3 × 10⁻⁴ ரேடியன். அது வந்து பார்த்தோன்னா அப்ராக்சிமேட்டாக மினிட்ஸில் வந்து நம்ம சொன்னோம் அப்படின்னா 1.03 மினிட்ஸ் 1.03 மினிட்ஸ். அப்போ இதில் வந்து பார்த்தோன்னா எவ்வளோ லைட்டு 589 நேனோமீட்டர் வேவ்லென்த் இருக்குது லைட்டு. நெக்ஸ்ட்டு அந்த அப்ஜெக்டிவ் லென்ஸோட டயாமீட்டர் 2.3 இருந்ததுன்னா அதோட வந்து ஆங்குலர் செப்பரேஷன் வந்து எவ்வளோன்னு சொல்லியிருந்தோம் 3.124 × 10⁻⁷ ரேடியன். அதே வந்து மினிட்ஸில் மாற்றும் போது 0.0011 மினிட்டு. அதே நம்ம வந்து ஹியூமன் ஐயை நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா அதோட வந்து அப்ராக்சிமேட் வேல்யூ வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா ரேடியனில் 3 × 10⁻⁴ ரேடியனு. அதே வந்து பார்த்தோன்னா மினிட்ஸில் நம்ம சொல்லும்போது 1.03 மினிட்ஸ். தட்ஸ் ஆல்.